ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6 மணி ஆகுது. நைட்டுக்கு டின்னருக்கு ஏதாவது சைட் டிஷ் செஞ்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்பயுமே சட்னி சாம்பார்னு செய்யறதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி செய்ய போகிறேன். வெண்டைக்காய் வச்சு. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 4, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 4 வரமிளகா, அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு. இப்போ முதல்ல நம்ம வாணலியில் வெண்டைக்காவை கட் பண்ணி வதக்கிடலாம். வெண்டைக்காவுடைய அந்த வழவழப்பு அப்போ தான் போகும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் வாங்க. இப்போது இந்த வதக்கின வெண்டைக்காவை போட்டுக்கலாம். எப்போயுமே வெண்டைக்காய் செய்யும் போது அந்த காம்போடு போடுங்க. அந்த காம்பு தான் ரொம்ப நல்லது. ஸோ அந்த காம்பை நிறைய பேர் கட் பண்ணிடுவீங்க. ஆனால் கீழே இருக்கிற அந்த காம்பை கட் பண்ணாமல் செய்யுங்க, அதுதான் நல்லது. இப்போது வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம கூடவே கீழே வெந்துங்கிறோம். இப்போது இந்த வதங்கின இந்த வெண்டைக்காவை இந்த கடாயில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா, தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி வாசனைக்கு, உப்பு தேவையான அளவு. இப்போ போட்டுட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அப்புறம் உங்கள் ஊரில் வெயிலெலாம் எப்படி இருக்குது? எங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருக்குங்க. வேர்வை கொட்டுது, கிச்சனில் நிற்கவே முடியல. இப்போது விசில் அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எப்படி நான் அரைக்கிறேன்னு காட்டுறேன் வாங்க. இந்த மாதிரி கல்சட்டி எடுத்துக்கோங்க. கல்சட்டியில் கடைஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் முதல்ல போட்டிருக்கிற இந்த மிளகாவை மட்டும் எடுத்து கடையலாம். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் கடைஞ்சோம்னா நல்லா மிளகாய் மசிஞ்சிரும். இப்போ முதல்ல இந்த மிளகாய் இது மட்டும் நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், முதல்ல மிளகாவை கடைஞ்சிட்டேன். இப்போது இந்த காயை எடுத்து போட்டு கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போது கடைஞ்சிட்டேன். கடையில் ஆகிடுச்சு. எடுத்துருக்கிற இந்த தண்ணி இதில் ஊற்றிட்டு தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். தாளித்து காட்டுறேன். வச்சு வடகம் போட்டு தாளிச்சதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான். வெண்டைக்காயில் நேச்சுரலாகவே எண்ணெய் பசை இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக கம்மியாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான வெண்டைக்காய் கடையால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து மறுபடியும் குக்கர்லேயே ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ண போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும் இது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மசியல் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கடையல் மாதிரி தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.